உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஆடி மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதோடு மட்டுமல்லாது உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் சரிதான், அதாவது 7 கண்டங்களா, ஆமாம் 7 கண்டங்கள் அல்லது 8 கண்டங்கள், எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த பூமியில் நீங்க எங்க வசிப்பராக இருந்தாலும் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது எப்படி நடக்கும்? இது என்ன அதிசயமா? எப்படி நடக்கும் சார்? காலபுருஷனுக்கு 5வது அதிபதியாக வரக்கூடிய சூரியன், நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் சந்திரன் வீட்டுல பிரவேசிக்கக்கூடிய கால நேரம். புரியுதுங்களா? அதாவது சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி பள்ளியறை பூஜை நடைபெறும். சிவபெருமானும் பார்வதி தேவியும், நிறைய பழங்கால கோவில் இருந்தால் பள்ளியறை பூஜை நடைபெறும். அன்றைக்கி பூரா பூஜைகள்லாம் நடைபெற்று ராத்திரி நடைய சாத்தும் போது, கோவில் சாத்தும் போது அஸ்திர தேவர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை காவலாக கொண்டு சிவபெருமான் வெளியில் வந்து அம்மாவுடைய பள்ளியறை ரூமுக்கு போவாங்க. திரும்ப காலம்பரை வந்து கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வல்ல சிவபெருமான் சூரியன் அம்மையாக விளங்கக்கூடிய சந்திரன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். குடும்பம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், குடும்பத்துல நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் வீட்டுக்கு வராரு, அம்மா வீட்டுக்கு வராரு, தாய் வீட்டுக்கு வராரு. இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போ இந்த சூரியன் குரு சூரியன் தொடர்பு சார், ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்குமே ஆனால் அவன் மிகப்பெரிய ராஜாவா வருவான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். இன்னைக்கு அவன் கஷ்டப்படலாம், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு நான் இன்னும் ஜெயிக்கல, நீங்க சொல்லலாம். கண்டிப்பா அந்த தசாபுத்தி சூரிய தசையோ குரு தசையோ வந்ததுன்னா உங்களை டாப்ல தூக்கி விட்டுடும். அப்பதான் நீங்க வெளிநாடு போயிருப்பீங்க, அப்பதான் நல்லது நடந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த பூமியில் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், நீங்கள் எங்கே வசிப்பவராக இருந்தாலும் சரிதான். குரு சூரியன் தொடர்பு அற்புதமான ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு. ஜெயிக்கிறதுக்கான வழி மெயினாக அரசு அதிகாரிகள், அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க அல்லது பிரைவேட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, உயர்ந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, மெயினாக மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் நண்பர்கள், யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்களோ உங்களுக்கு இப்போ சமீபமாக உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கர்மா விலகுவதற்கு, அந்த கர்மானா பாவம், செய்த பாவங்கள். அப்ப இந்த கர்மா விலகுவதற்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும்? தர்மம் செய்தால் பாவம் விலகும், இவ்வளவுதான் விஷயம் சார். வாங்கினதால வந்த பாவம் கொடுத்தால் தீரும். இது நான் சொல்லலைங்க, குருநாதர் சொன்னது, நம்ம ரிஷிகள் சொன்னது. எதுக்குங்க அப்புறம் அன்னதானம் பண்றோம்? அப்போ எப்படி கொன்ன பாவம் தின்னா போகும்னு விளையாட்டுத்தனமா ஒரு பழமொழி சொன்னாங்களோ, அதை போல வாங்கிய பாவம் கொடுத்தால் தீரும். தர்மம் செய்தால் கர்மா தீரும். தர்மம் செய்யணும், இதுதான் விஷயம். அப்ப இந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு, உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் பாவ கர்மாவால் கஷ்டப்படுகிறீர்களா? என்னை ஆட்டி படைக்கிறது சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம். கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள், தனிநபர்கள், ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கான விடிவு காணும் முழு விவரங்கள் உள்ளே வாருங்கள் பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசிக்கு இது யோகமான கால நேரம். எங்க போனாலும் எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்கு கஷ்டம்தான். எந்த வேலையும் செய்ய முடியல, எதை எடுத்தாலும் காரிய தடைகள், வீட்டில் சண்டை சச்சரவு, பொண்டாட்டி கூட சண்டை, வீட்டுக்காரர் கூட சண்டை, பிரிஞ்சு இருக்கிறது,
அல்ல அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் இருக்கிறது, அப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறது, பசங்களை பேசாம இருக்கிறது, பசங்க வீட்டை விட்டு வெளியில போறது, அது மெயினா குடும்ப பிரச்சனைகள், அப்புறம் கடன் சுமைகள், ஏமாற்றங்கள், அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அக்கா தங்கைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு அதுல போய் வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, கடன்ல போய் மாட்டிக்கிறது, பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்ப ஏற்படுகிறது, என்ன காரணம்? ஒண்ணு இல்லைங்க, சிம்ம ராசியை பொறுத்தவரையில எல்லா பிரச்சனைக்கு காரணம் சனி பகவான். சனி பகவான் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இல்ல சாமி, எல்லா எல்லா பிரச்சனைக்கும் சனி பகவான் தான் காரணம், அவரை போய் நம்ம குற்றம் சாட்டுறோமே, அவரை போய் நம்ம வந்து முத்திர குத்துறோமே. கண்டிப்பா சிம்ம ராசி என்பர்களே, திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள், திடீர்னு ஏற்படக்கூடிய வீண்பழி அவமானங்கள், தலை குனிவுகள் இருக்குமேயானால் அதற்கு காரணம் சனி பகவான். நிச்சயமா வேற வழி கிடையாது. அஷ்டம சனி ஒரு பக்கம். இப்போ சிம்ம ராசியில பாத்தீங்கன்னா நிறைய இந்த கணவன் மனைவி பிரிவு, காதலர்கள் பிரிவு, நண்பர்கள் பிரிவு, யாரெல்லாம் அப்படியே ஒத்துமையா பிணக்கமா ரொம்ப பாசமா இருந்தாங்களோ அந்த பந்தங்கள் எல்லாம் பிரிந்திருக்கும். யார் மேல நீங்க ரொம்ப அன்பு செலுத்தி இருப்பீர்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அது மாமனார் மாமியாராக இருக்கலாம், நாத்தனாராக இருக்கலாம், கொழுந்தாராக இருக்கலாம், வீட்டுக்காரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், அல்லது நீங்க எந்த பதவியை நேசித்தீர்களோ, எந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், பார்ட்டியாக இருக்கலாம், அல்லது உங்க பதவியாக இருக்கலாம், புரியுதா, உங்க ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதை நீங்க அதிகமா நேசித்தீர்களோ அதை உங்களை மிஸ் பண்ணிட்டு போய்ங்க. ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு கண்ணீர் இருக்கும், வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க. சில இடங்களை சொல்லுவாங்க, தம்பிங்களே எப்படி பண்ணிட்டாங்க சார், நான் தான் சார் அந்த தம்பிங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன், எல்லாமே நான் தான் சார் செஞ்சு கொடுத்தேன். பசங்களுக்கு வளர்த்து விட்டு, சின்ன பசங்க வந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து தொழில் கற்றுக் கொடுத்து, நான் என் கை காசை விட்டு என் பொண்டாட்டி நகைலாம் வச்சு தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணேன் சார். என் பொண்டாட்டி போட்ட ஒரு 100,000 நகையை எடுத்து அடமானம் வச்சு வித்து தம்பிகளுக்கு, என் தம்பி தானேன்னு கல்யாணம் பண்ணேன் சார். அவன் இப்படி மாறிட்டான், இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம வாடகை வீட்டுல இருக்கேன், இன்னைக்கு இருந்து எல்லாத்தையும் ஏமாத்தையும் வாங்கிக்கிட்டான். அப்ப இதை போல ஒவ்வொரு சிம்ம ராசி அன்பர்களும் ஒவ்வொரு கதை இருக்கும், ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். இதெல்லாம் ரிவெஞ்ச் ஆகுது. இப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு கஷ்டம் துன்பம்னு இருக்குனாக்கா அதற்கு காரணம் அஷ்டம சனி. பிரிவு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, சிறை தண்டனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் இருக்கு. இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், ஏமாற்றம், இதுலலாம் பணங்காசு கொடுத்து ஏமாறுறது, கடனை வாங்கி ஏமாறுறது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குனாக்கா அதுக்கு காரணம் 7ல இருக்கக்கூடிய ராகு. அப்ப 3 பக்கமும் சனி ராகு கேதுன்னு 3 பக்கமும் சிம்மராசியை வச்சு செய்யறாங்க, மொத்தமா செய்யறாங்க. அவன் அந்த கசாப்பு கடைக்காரன்ட்ட மாட்டின கத்தியும் அந்த கரியுமாக கொத்தி 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 சிம்மராசியை டேமேஜ் பண்றாங்க. மனவேதனை, மனக்கசப்பு. அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, அப்ப உங்க வீட்டுல ஒரு சிம்ம ராசி இருக்குன்னா இவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க உண்மையிலேயே உங்க கணவர் மீது இல்ல உங்க தெரிஞ்சவங்க மீது பாசம் வச்சிருப்பீங்கன்னா அந்த சிம்ம ராசியை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதற்குரிய தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மங்களை செய்தால் கர்மா போகும், செய்த பாவங்கள் தர்மத்தினால் விலகும். இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, தர்மம் தலை காக்கும்.